Hi guys, this is Nivita. In the video M.Sc Max Tensor Analysis அப்படின்ற பேப்பரில் இருக்கக்கூடிய யூனிட் 5 எனர்ஜி மாஸ் ரிலேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் ரிலேட்டிவிட்டி ஆஃப் மாஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? According to relativity, the measurement of an object or an event will be different for different observers who are in a relative motion. இப்போ வந்து ரிலேட்டிவிட்டி கான்செப்டை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பற்றியோ அல்லது ஒரு ஈவெண்ட்டுக்கோ ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபார் டிஃப்ரெண்ட் அப்சர்வர்ஸ் who are in relative motion. அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து ஸ்பேஸ் கிராஃப்டில் பறந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற ஒரு மெஷர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற ஒரு மெஷர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The measurement of an object or an event will be different for different observers who are in the relative motion. ஓகேவா? ரிலேட்டிவ் மோஷன்னா இப்போ ஒருத்தங்களை பொறுத்தவரை இன்னொருத்தங்க மூவ் ஆகிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. இஃப் த ரெஸ்ட் மாஸ் ஆஃப் த பாடி இஸ் m0, இப்போ வந்து ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அப்போ அதோட மாஸ் வந்து m0ன்னு எடுத்துக்கோங்க. தென் த மாஸ் ஆஃப் த பாடி இன் மோஷன் இஸ் கிவன் பை, இப்போ அதே வந்து ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, அந்த பாடியே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதோட மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m is equal to m0 divided by root of 1 minus v square by c square இருக்கும். ஓகேவா? நார்மலாக ரெஸ்ட் மாஸோட வேல்யூ m0 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த மாஸ் ஆஃப் த பாடி இன் மோஷன், அப்போ வந்து ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட மாஸ் m is equal to m0 divided by root of 1 minus v square by c square இருக்கும். Here v is the velocity of the body in motion and c is the velocity of light. vங்கிறது அந்த பாடியோட velocity, cங்கிறது அந்த speed of a light. ஓகேவா? இப்போ if shows that, இப்போ ஒருவேளை உங்களுக்கு m-ஓட வேல்யூ greater than m0 இருக்குது, அந்த ரெஸ்ட் மாஸோட வேல்யூ கம்மியாக இருக்குது மூவ் ஆகிட்டு இருக்கிற மாஸை விட அப்படின்றப்ப thus an object will appear to have more mass while in motion. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் போது நிறைய மாஸ் இருக்குன்னு அர்த்தம். தேன் எதை விட, அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறத விட அது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் போது நிறைய மாஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். The relative mass of an electron at various speed is shown in the following diagram. அதாவது இப்போ எலக்ட்ரானோட மாஸ் வேரியஸ் ஸ்பீடில் இருக்கும்போது எலக்ட்ரானோட மாஸை தான் இந்த டயக்ராமில் சொல்கிறாங்க. The relative mass of the electron increases enormously when its speed approaches the velocity of the light. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் போட்டிருக்காங்க, இங்கே மாஸ் இருக்குது, இந்த வெலாசிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா the relative mass of the எலக்ட்ரானோட மாஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதான் எப்போனா அந்த வெலாசிட்டி வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட்டை வந்து ரீச் பண்ணும்போது. அப்ரோச்னா என்னது, லைக் அது அங்கே போகும்போது அப்படியே இங்கே பாருங்கள் மாஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? அதாவது உங்களுக்கு இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா வெலாசிட்டி வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட்டாக இருக்கும்போது v is equal to c-ஆக இருக்கும்போது இதில் கொண்டுட்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள், v-க்கு பதிலாக c. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? m is equal to m0 divided by root of 1 minus c square by c square வரும். c square by c square ஓட வேல்யூ 1, 1 minus 1 ஓட வேல்யூ 0, m0 by 0 ஓட வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. அப்போ வந்து நமக்கு மாஸ் வந்து இன்ஃபினிட்டின்னு ஆகுமா? An electron moving with the speed of light will have a infinite mass. அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து speed of the light வேகத்தில் போயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு infinite mass இருக்குமா? அது not possible. கரெக்டாக? அதனால hence no material particle. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் பார்ட்டிக்கலுக்கு வந்து can have a velocity equal to the no, எந்த ஒரு மெட்டீரியல் பார்ட்டிக்கலுக்குமே வந்து அதோட வெலாசிட்டி வந்து ஈக்குவல் டு த லைட்டுக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரொம்ப சூப்பரான ரிசல்ட், ரைட்? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இப்படி பண்ணுறீங்க, கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. அண்ட் எலக்ட்ரான் மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட் வில் ஹாவ் அன் இன்ஃபைனைட் மாஸ். ஓகேவா? விச் இஸ் நாட் பாசிபிள், அது வந்து பாசிபிளே கிடையாது. அதனால ஹென்ஸ் நோ மெட்டீரியல் பார்ட்டிக்கல், எந்த ஒரு மெட்டீரியல் பார்ட்டிக்கலுக்குமே வந்து எதுவுமே வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட் வேகத்தில் போகாதுன்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட் அஸ் கன்சிடர் 2 frames ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரேம் பி வந்து ஒரு விங்கிற வெலாசிட்டியில் போகுது அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். நார்மலாக இந்த லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வரைவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃப்ரேம் ஏ, இது வந்து ஃப்ரேம் பி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த பி வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நகருது. The frame B moving with the velocity v along the x-axis with reference to the frame A. Suppose that a particle is moving along the x-axis படி போச்சுன்னா and its mass and velocity with respect to the frame A are, அப்போ வந்து அதோட மாஸ் அண்ட் வெலாசிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ஃப்ரேம் ஏவை பொறுத்தவரை m1 u1 இருக்கும். அதே ஃப்ரேம் பியை பொறுத்தவரையில் உங்களுக்கு m2 u2 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கேன்றதை ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். k is equal to 1 by root of 1 minus v square by c square. இப்போ k1ன்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதனோட வெலாசிட்டி வந்து u1 ஸ்கொயர், k2ன்னு எடுக்கும்போது u2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறாங்க.
k1 is equal to 1 by root of 1 minus u1 square by c square, k2 is equal to 1 by root of 1 minus u2 square by c square வரும். From the relative velocity principle இருந்து நம்ம u1 u2 எடுத்துக்கிறோம். u1 ஓட வேல்யூ இதெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய டெரிவேஷன் ஓகேவா. u1 அதோட ரிசல்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். u1 is equal to u2 plus v divided by 1 plus v u2 by c square வருது. அதே மாதிரி u2 ஓட வேல்யூ வந்து u1 minus v divided by 1 minus v u1 by c square வருது. இப்போ k2 into u2 பண்ணும்போது this is your k2 and this is your u2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் 1 into u1 minus v ன்னு சொல்லும்போது u1 minus v ன்னு வரும். டினாமினேட்டரில் இது ரெண்டும் வந்திருக்கும் கரெக்டாக. இது எப்படி எழுதுறாங்கன்னா 1 minus u2 square by c square power 1 by 2ன்னு எழுதுறாங்க. ரூட்டை வந்து 1 by 2ன்னு எழுதுறாங்க. இதை 1 minus v u1 by c squareன்னு எழுதிக்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல u2ன்றது இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து நம்ம u2ஓட வேல்யூ வந்து கொண்டுட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் u2 ஆன் த ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லும்போது உங்களுக்கு k2 u2ன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு u1 மைனஸ் v டிவைடட் பை 1 மைனஸ் இந்த u2 ஸ்கொயர் தானே இருக்குது. அப்போ முதல்ல இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ u1 மைனஸ் v ஸ்கொயர்னு வரும் டிவைடட் பை உங்களுக்கு c ஸ்கொயர் அப்படின்றது இருந்திருக்கும். அந்த u2 ஸ்கொயரில் டினாமினேட்டர் இருக்குல்ல அதை வந்து 1 மைனஸ் v u1 டிவைடட் பை c ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் பவரில் வந்து 1 by 2ன்றதை போடணும். மீதி இருக்கிறது 1 மைனஸ் v u1 by c ஸ்கொயர்னு வருது. உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போ u2 ஸ்கொயர்னு இருக்கு, அப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணணும் ஓகேவா. நியூமரேட்டர் தனியாக u1 மைனஸ் v ஸ்கொயர்னு பண்ணுறாங்க டிவைடட் பை c ஸ்கொயர் இன்ட்டு இந்த டினாமினேட்டரை வந்து இப்படி பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆக்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்சிஎம் எடுக்கிறோம் ஓகேவா. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு இந்த சைடு போயிடும். அப்போ அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சி ஸ்கொயர் இந்த டேர்ம் அப்படியே அந்த சைடு போயிடுனால சி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் வி u1 பை சி ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம் என்ன ஆகுது u1 மைனஸ் வி தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த ஹோல் டிவைடட் பை உங்களுக்கு என்ன ஆகும் சி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் வி u1 பை சி ஸ்கொயர் இதுக்கு மட்டும் ஸ்கொயர் வரும். இதுக்கு வந்து டு த ஹோல் பவர் ஆஃப் 1 by 2ன்னு வந்திருக்கும் உங்களுக்கு ஓகேவா. இதுக்கும் சேர்த்து உங்களுக்கு என்ன ஆகும் ஹோல் பவர் ஆஃப் 1 by 2. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ரெசிப்ரோகேட்டாலாம் போகும், அதனால் உங்களுக்கு சில இதெல்லாம் கேன்சல் ஆகும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த சைடு போட்டு காட்டுறேன் ஓகேவா. இந்த ஸ்டெப்லேருந்து எப்படி வருதுன்னு முதல்ல உங்களுக்கு u1 v டிவைடட் பை இந்த இடத்துல அதான் சி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் வி u1 டிவைடட் பை சி ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர் minus of u1 minus v the whole square divided by c square into 1 minus v u1 divided by c square to the whole square power 1 by 2 into இந்த இடத்துல இருக்குல்ல இந்த டேர்ம் இருக்குல்ல அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் 1 minus v u1 divided by c squareன்னு எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த பவர் 1 by 2 இருக்கிறதுனால டினாமினேட்டரில் இருக்கிற 2வும் அந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இதில் இருக்கிற ஸ்கொயருக்கும் அந்த பவருக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வெறும் இந்த டேர்முக்கு மட்டும் அந்த 1 by 2ன்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சி மட்டும் தானே இருக்கும். அந்த சி மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வந்து உங்களுக்கு இந்த இதில் போயிடுது, அந்த நியூமரேட்டரில் போயிடுது. அதனால தான் u1 மைனஸ் v இன்ட்டு சி டிவைடட் பை இந்த டேர்முன்னு வருது. பவர் 1 by 2ன்னு வந்திருக்கு சரியா. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதிலேருந்து சி ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்கிறோம். இங்கேருந்து சி ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி எப்படி வரும் இந்த ஒரு டேர்முக்கு தான் சி ஸ்கொயர் இருக்குது, ஆனால் இந்த டேர்முக்கு சி ஸ்கொயரே இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை சி ஸ்கொயர்னு பண்ணுவோம் ஓகேவா. இதெல்லாம் விட்டுருங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை சி ஸ்கொயர்னு சொல்லும்போது இந்த சி ஸ்கொயரும் இந்த சி ஸ்கொயரும் வெளியில் போகும். அதுக்கு பவர் 1 by 2 இருக்கிறதுனால உங்களுக்கு வெறும் சின்னு போகும் ஓகேவா. பவர் 1 by 2 இருக்கனால வெறும் சின்னு போகும். இந்த இடத்துல ரிமைனிங் சி ஸ்கொயர் இருக்குல்ல அது இது கூட மட்டும் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 மைனஸ் வி u1 பை சி ஸ்கொயர் பவர் 2 மைனஸ் u1 மைனஸ் வி தி ஹோல் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பவர் 1 by 2ன்னு வரும். அந்த மேலே இருக்கிற சியும் இங்கே இருக்கிற சியும் கேன்சல் ஆகி தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் இங்கே கிடச்சிருக்கு ஓகேவா. ஒன்றுமே இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஒன்றும் இல்லை, எல்சிஎம் தான் எடுத்திருக்கோம். முதல்ல இங்கேருந்து நம்ம இங்கே எல்சிஎம் கொண்டு வந்து டிவைடட் பை ஹோல் டேர்ம்னு இங்கே போட்டிருக்கோம். அது பவர் இந்த சைடு எல்லாமே கேன்சல் ஆகிடுது. இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம சி ஸ்கொயரை வெளியில் எடுக்கும்போது சி ஸ்கொயர் பவர் 1 by 2ன்னு போகும்போது வெறும் சியாக போகும். அந்த சியும் நியூமரேட்டரில் இருக்கிற சியும் கேன்சல் ஆகி தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிறது வருது. இதுதான் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் டெரிவேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.